தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பொதுக்காலம் ஆண்டின் 10ஆம் ஞாயிறு. நம் ஆலயத்தில் கூடியுள்ள இறைமக்களே, பொய்மையிலிருந்து விடுபட்டு உண்மைக்காக உண்மையில் வாழ இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. கடவுள் இவ்வுலகை நல்ல நிலையில் தான் படைத்தார். அவர் படைத்த அனைத்தும் நன்றாக, மிகவும் நன்றாக இருக்க கண்டார் என்று தொடக்க நூல் கூறுகிறது. அப்படியானால் பாவம் எப்படி இவ்வுலகில் நுழைந்தது? இக்கேள்விக்கு இன்றைய முதல் வாசகத்தில் மனித குலத்தின் முதல் பெண் வாயிலிருந்து வரும் பதில் பாம்பு என்னை ஏமாற்றியது. எனவே அழகையின் வஞ்சகத்தால் தான் பாவமும் அதன் வழியாக சாவும் மற்ற எல்லா துன்பங்களும் வந்தன. கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தது அழகின் செயல்களை தொலைக்கவே என்று கூறுகிறார் புனித யோவான். கிறிஸ்து அழகையை இவ்வுலகின் தலைவன் என்று அழைக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவின் மேல் அழகைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதையும் ஆணித்தரமாக கூறுகின்றார். மேலும் இவ்வுலக தலைவன் வெளியே துரத்தப்படுவான் என்று ஐயத்திற்கு இடமின்றி அறிவிக்கின்றார். ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு தனது தவற்றை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் பொய்மையிலிருந்து உண்மைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறான். ஆம், உண்மையான வாழ்வு வாழ நாம் முன்வந்தால் துன்பங்கள் நமக்கு வரலாம். ஆனால் அந்த துன்பங்களுக்கு பிறகு மறைந்து நிற்கும் மன நிம்மதி எனும் முழுமதி நமது இதய வாணியை எழுந்து இதம் தருவது உறுதி. இந்த இதமான ஆசிரை அனுபவிக்க வீடு ஒன்று விண்ணகத்தில் உள்ளது என்ற ஆழமான நம்பிக்கையில் இன்றைய திருப்பலியில் நிறைவாய் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் மனிதன் ஆதாம் தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து தன் மனைவி மீது குற்றத்தை சுமத்திய போது
அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்களாக மாறின. அவர்கள் மனம் மன்னிக்கப்படாத சூழ்நிலையில் அகப்பட்டுக் கொண்டது. சூழ்நிலை மாறியதால் இறைவனால் வகுக்கப்பட்ட சூழ்நிலைக்குள் அந்த முதல் மனிதர்களால் வாழ முடியவில்லை. இன்ப வனத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவர்கள் பட்ட பாடுகள் என்னவென்று நமக்கு தெரியும். இந்நிகழ்வை எடுத்துரைக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 வரை. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு யார் சொன்னது? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து நீ வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மனிதரும் உனக்கு அஞ்சி நடப்ப ஆண்டவருக்காக அவருடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக. அவருடன் காத்திருக்கின்றேன். பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன. நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள திருத்தூதர் பவுலடியார் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே நம் எல்லோரையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் என்று நம்பிக்கையுடன் பேசுகிறார். நாம் அடையும் துன்பங்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது என்றும் நிலையானது என்று தெரிந்த நாம் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் மனதில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 13, அதிகாரம் 5 இறைவார்த்தை 1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு
நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்குகள் 20 தொடக்கம் 35 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது. சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின்
அருள்வாக்கு இந்த குழந்தைங்க எழுதுக்கு தான் தயவு செய்து கொஞ்சம் போங்க வெளில. இன்றைய முதல் வாசகம் எந்த நூலில் இருந்து வாசிக்கப்பட்டது? தொடக்க நூல். தொடக்க நூலில் இருந்து வாசிக்கப்பட்டது. வெரி குட். அதுல என்ன வாசிக்கப்பட்டது? மனிதன் பாவம் செய்கிறான். அந்த பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறானா? இல்லை. அவன் என்ன சொல்றான்? யாரை கேட்டா யாரை பதில் சொல்றான்? காரணம் காட்டுறான். ஆதாம கேட்டா அவன் யார பழி சொல்றான்? ஏவாள். நான் நல்லா தான் இருந்தேன், நான் நல்லவனா தான் இருந்தேன், எனக்கு ஒரு துணையை கொடுத்தீங்களே, நான் பாட்டுக்கு அமைதியா தனியா இருந்திருப்பேன், நீங்க தான் சொல்லி எனக்கு மனிதன் தனிமையாக இருப்பது நன்றென்று அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தும் சொல்லி கொடுத்தீங்களே ஒன்று, அதுதான் என்னைய இந்த பாவத்தை செய்ய தூண்டுச்சு அப்படின்னு யார் மேல பழி போடுறான்? ஏவாள் மேல. அவன் நினைச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாமா இல்லையா? அவன் நினைச்சிருந்தா ஏவாள் சொன்னாலும் அதெல்லாம் கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் செய்ய மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லாதது யாருடைய தவறு? ஆதாமுடைய தவறு. ஆனால் அவன் தன்னுடைய தவறை மறைத்து ஏவாளுடைய தவறை சொல்லி தன்னுடைய தவற்றுக்கு அவரை காரணம் காட்டுகிறார். அடுத்து ஏவாளை பார்த்து கடவுள் கேட்கிறார், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று. ஏவாள் யார காரணம் காட்டுது? பாம்பை காரணம் காட்டுது. பாம்பு சொன்னாலும் அதை தவிர்த்திருக்க முடியுமா முடியாதா? முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், எனக்கு தந்தை ஒருவரே கடவுள் இருக்கிறார், அவர் என்னை இந்த நடுமரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, நீ சொல்றதை கேட்க மாட்டேன், தந்தை சொல்றது தான் கேட்பேன் என்று அவர் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஆனா சொன்னாரா? இல்லை. அவர் பாம்பினுடைய சூழ்ச்சியில் வலையில் விழுந்து விடுகிறார். அதனால என்ன செய்து பாம்பை காரணம் காட்டுகிறது. கடைசியில பாம்பை கடவுள் சபிக்கிறார். நீ வாழ்நாள் முழுக்க என்னதான் செய்வ? தரையில ஊர்ந்து சென்று நீ எதை சாப்பிடுவ? புழுதியை தின்பாய். நீ புழுதியை தின்பாய். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே நான் எதை உருவாக்குவேன்? பகையை உருவாக்குவேன் என்று சொல்கிறார். உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் இடையே பகையை உருவாக்குவேன். அவள் தன்னுடைய கால்களால் உன்னை என்று சொல்லுகிறார், சபிக்கிறார். காரணம், இந்த பாவத்தை செய்ய தூண்டியது யாரு? ஆமா, இந்த பாம்பு. எனவேதான் கொலை செய்தவனை விட கொலை செய்ய தூண்டவனுக்கு என்ன கொடுக்குறாங்க? அதிகமாக தண்டனை கொடுக்கிறாங்க. ஆக இங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாத்தான். எனவே இன்றைய 3 வாசகங்களை பற்றி பேசுகின்ற பொழுது எதை மையமாக வைத்து பேசப்படுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொன்னீங்களே ஒரு வார்த்தை, எதை மையமாக வைத்து பேசப்படுகிறது? பாவம். எதை மையமாக வைத்து பேசப்படுகிறது? பாவம். இவன் உடனே சொல்றான், நான் கடவுள் கூப்பிடுறாரு, நான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நீ நிர்வாணமாக இருப்பதாக உனக்கு சொன்னது யார் என்று அவர் கேட்கிறார். ஆக கடவுளுடைய திட்டம் என்ன? எல்லாத்தையும் படைத்த இறைவன் இறுதியாக மனிதர்களை படைக்கிறார். எதற்காக? இந்த படைப்புகளை மனிதர்கள் ஆள வேண்டும், அவர்கள் நன்றாக சாப்பிட வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், துன்பம் என்றால் என்ன என்று தெரியாமலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் படைத்தார். அதற்காகத்தான் அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார், நீ எதை வேணாலும் சாப்பிடு, இந்த வனத்தில் இருக்கிற காட்டில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் நீ சாப்பிடு, ஆனால் இந்த நடுமரத்தின் கனியை மட்டும் தின்னாது. ஒருவேளை அவர்கள் அந்த நடுமரத்தின் கனியை தின்னாமல் இருந்திருந்தால் இன்று பாவம் உலகில் தொற்றி இருக்கார்.
நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே, வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறோமே, பல்வேறு விதமான நோய்களால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, பல்வேறு விதமான சண்டைகளால், சச்சரவுகளால், உறவு பிரிவுகளால் நாம் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கி தவித்து நம்முடைய மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த சூழ்நிலை எழாமல் போயிருக்கும். ஆக கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததால் தான் பாவம், துன்பம், வேதனை, பிரச்சனை இந்த உலகிலே தொற்றிக் கொண்டது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இப்படி பாவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நற்செய்தியிலே நம் ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார். இந்த உலகில நீ எந்த தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் மன்னிக்கப்படும். ஆனால் ஒன்றே ஒன்று மன்னிக்கவே படாது. அது என்னது? என்னது சொல்லுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தயவு செய்து மனசுல ஏத்திக்குங்க. என்ன பாவம் அது? தூய ஆவியாரை பழித்துரைப்பவருக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பாவம். வயசானவங்களுக்கு பரிசுத்த ஆவின்னு சொன்னா தெரியும். பரிசுத்த ஆவியாரை பழிப்பவருக்கு மன்னிப்பே கிடையாது. தூய ஆவியானவரை பழித்துரைப்பவருக்கு மன்னிப்பே கிடையாது. தூய ஆவியானவர் என்று இப்பொழுது நாம் கையாளுகின்ற சொல்லாடல். எனவே தூய ஆவியானவர் யார்? மூவொரு கடவுளில் ஒருவர். ஆக தூய ஆவியானவரை பழித்துரைப்பது யாரை பழித்துரைப்பது? யாரை பழித்துரைப்பது? கடவுளை பழித்துரைப்பது. மூன்று பேரும் ஆள்வகையில் தான் வேறாக இருக்கிறார்கள். ஆனால் மூவரும் 1+1 சொன்னேன். உங்கள் 3 சேர்ந்து 1 தான். 1+1+1 = 1. ஆக கடவுள் ஒருவர் தான். இந்த தூய ஆவியானவரை பழித்துரைத்தால் கடவுளை பழித்துரைப்பதற்கு அது சமம். அதுல கொஞ்சம் கூட ஏற்றமோ இரக்கமோ இல்லை. நான் பல மறைவுரைகளிலே சொல்லி இருக்கிறேன். நம்முடைய தமிழகத்திலே ஒரு கட்சி, அந்த காலத்துல செவுத்துல ரொம்ப எழுதி போடுவாங்க, கடவுளுக்கு எதிராக நிறைய எழுதி போடுவாங்க. இப்பதான் சுவரில் விளம்பரம் செய்யக்கூடாது, அந்த சுவர் யாருக்கு சொந்தமானதோ அவருடைய அனுமதியின்றி செய்யக்கூடாது, எழுத்துப்பூர்வமான அனுமதி வேண்டும் என்று சொன்னதால் இப்ப சுவர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது, நம்ம செவருன்னு சொல்லுவோம். அவர்கள் தஞ்சாவூரிலே ஒரு வசனத்தை எழுதி போட்டிருந்தார்கள். அந்த கட்சி இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அதை அழிஞ்சுக்கிட்டே தான் போகுது. என்ன எழுதி போட்டிருந்தாங்க? தூய ஆவியில் இட்லி வேகுமா. இப்படி தூய ஆவியை அவர்கள் பழித்துரைத்திருந்தார்கள். அந்த மடையர்களுக்கு என்ன தெரியும் தூய ஆவியானவரை பற்றி? தூய ஆவியானவருடைய அனுபவம் ஏதாவது அவர்களுக்கு இருக்கிறதா என்று அவர்கள் தூய ஆவியானவரை பழித்துரைத்தார்களோ அன்றே அவர்கள் கீழே போயிட்டே இருக்கிறாங்க. வளர்ச்சியே இல்லை. அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் நாளுக்கு நாள் ஒன்றுமே இல்லாம போயிடறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு போனா அந்த தலைவர் மட்டும்தான் இருப்பாரு. அப்புறம் அவருடைய ஆயுசுக்கு அப்புறம் அதுவும் இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. யாருமே எந்த ஒரு மதத்தையுமே புண்படுத்த யாருக்கும் உரிமை இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது ஒரு பக்கம். எனவே இந்த தூய ஆவியானவரை பழித்துரைப்பது என்பது கடவுளையே பழித்துரைப்பதாகும். அந்த பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை என்று நான் சொல்லவில்லை, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே சரி, பாவம் செய்துவிட்டால் மனிதன் என்ன செய்வது? இதிலே உழன்று கொண்டு சாக வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் மிக அழகாக அவர் சொல்லுகின்றார். மற்ற பாவங்கள், இந்த தூய ஆவியானவரை பழித்துரைப்பதை தவிர மற்ற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, நீங்கள் மனம் திரும்பி வாருங்கள். எப்படி அவர் சொல்றார் அப்படின்னாக்க, நாம் நல்லவர்களாக வாழ்கின்ற பொழுது இயேசுடைய உயிர்ப்பிலே பங்கெடுப்போம். தந்தையாம் கடவுள் நம்மையும் இங்கிருந்து எடுத்து சென்று அவர் அருகிலே அமரச் செய்வார் என்று அழகாக சொல்லுகிறார். இன்னொன்று, நம்முடைய உடலை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது ஒரு கூடு என்று சொல்லுகிறார். சாதாரண கூடு. கொஞ்ச நாளைக்கு உயிர் இந்த கூட்டில் இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த கூட்டில் இருந்து உயிர் பிரிந்த பிறகு அந்த கூடு அடக்கம் செய்யப்படும். அது நிரந்தரம் அல்ல. ஆனால் அந்த ஆன்மாவானது எங்கே செல்லுகிறது? தந்தையின் அருகில் இருக்க போகிறதா, வேறு எங்கே இருக்க போகிறது என்பதை நம்முடைய வாழ்க்கை தான் முடிவு செய்கிறது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஆதாமை போல் ஏவாள் சொன்னாள் என்று பாவம் செய்கிறோமா? ஏவாளை போல்
பாம்பு சொன்னது என்று நாம் பாவம் செய்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திற்கும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும், ஒவ்வொரு அநியாயத்திற்கும் நாம் மற்றவர்களை காரணம் காட்டி தப்பிக்க நினைக்கிறோம். இதுதான் இந்த உலகிலே நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை சண்டை போட்டுட்டு இருக்குங்க. ஏன்டா சண்டை போடுற அப்படின்னு கேட்டா யாருமே தான் செய்த தவறு சொல்ல மாட்டான். நான் தான் அவனை முதல்ல அடிச்சேன், அதனால அவன் என்னை அடிச்சான், சண்டை வந்துச்சுன்னு எவனுமே சொல்ல மாட்டான். அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பான். அவன் சொல்லுவான், நான் இவன் தான் முதல்ல என்னை அடிச்சான் அப்படின்பான். கடைசியில் விசாரிச்சு பார்த்தா ஆப்போசிட் பார்ட்டி அமைதியா இருந்திருக்கு, இவன் தான் அடிச்சிருப்பான். இது மாதிரி எப்பொழுதுமே நாம் பாவம் செய்து விடுகிறோம். இதற்கு ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து காரணமாக நாம் கொடுக்கிறோம். இது அதைவிட பெரிய பாவம். எனவே இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தால் அவருடைய வழித்தோன்றல்களாக்கிய நாமும் இன்று மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக, மன நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். எனவே அவர்கள் செய்த பாவம் இன்று நம்மை துன்பத்திலும் வேதனையிலும் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? உங்களுடைய சந்ததியினர் எதிர்காலத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? பாவத்தை விட்டு விடுங்கள். பாவம் செய்துவிட்டு யார் மேலாவது அந்த காரணத்தை போடாதீர்கள் என்று நம் ஆண்டவர் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய உறவினர்கள் எல்லோரும் அவரை சந்திக்க அங்கே வந்து நிற்கிறார்கள். அந்த தகவல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் என்ன கேட்கிறார்? யார் என் தாய், யார் என் சகோதரர், யார் என் சகோதரிகள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதரர்களும் என் சகோதரியும் ஆவார் என்று மிக அழகாக சொல்லுகிறார். எனவே நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது இயேசுவனுடைய சகோதர சகோதரிகளாக மாறுகிறோம். இயேசுவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றாத போது, கடவுளுடைய திருவுளத்தை, அவருடைய அன்பு கட்டளைகளை நாம் நிறைவேற்றாத போது நாம் இயேசுவனுடைய சகோதரர்களாக, சகோதரிகளாக, உறவினர்களாக மாற முடியாது. எனவே பாவம் செய்வதன் வழியாக நாம் தான் கடவுளையும் அவருடைய அன்பு மகன் இயேசுவையும் விட்டு தூரத்தில் சென்று கொண்டிருக்கிறோமே அன்றி ஒருபோதும் அவர் நம்மை விட்டு பிரிந்து தூரமாக செல்லுவது கிடையவே கிடையாது. எனவே கடவுளிடமிருந்து நம்மை தூர கூட்டிச் செல்வது, நம்மை அப்புறப்படுத்துவது எது என்றால் நம்முடைய பாவம், நம்முடைய அநியாயம், நம்முடைய அக்கிரமம். இந்த சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு எதிராக நாம் எதை செய்தாலும் அது இறைவனுக்கு எதிராக நாம் செய்கின்ற செயல் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் வெளியில் யாருக்கு தெரிய போகிறது என்று யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து இந்த உலகிலே பல சமயங்களிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே மேலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எனவே இதை மனதில் வைத்து பாவம் செய்வதை தவிர்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுடைய சகோதர சகோதரிகளாக மாற முடியும். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒன்றாய்
இரக்கம் காட்டுவதில் வல்லவரான எம் தந்தையே இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் மறுமையில் ஒரு வீடு எங்களுக்கு நிலையாக உள்ளது என்ற நம்பிக்கையின் மூலம் பொய்மையிலிருந்து விடுபட்டு உண்மைக்கு சான்று பகரும் நல்வாழ்வை வாழ்த்திட தேவையான நேரிய மனமும் உள்ள உறுதியும் பெற்றிட அருள்வரம் வேண்டி இறைவா மன்றாடுகிறோம். படைப்புகளின் ஆண்டவரே எம் இறைவா, இருளில் வாழ்வோரை கண்ணோக்கி அருளும். உம்மை ஒரே உண்மை கடவுளாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களின் உள்ளங்களில் உமது அன்பின் ஒளி பரவிடவும் உமது போதனைகளுக்கு உண்மையாக இருக்க உமது ஆவியை எங்கள் மேல் பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். நாடுகள் அனைத்திற்கும் மொழியான எம் தந்தையே இறைவா, உலகின் எல்லா நாடுகளுக்காகவும் பதவியில் உள்ளவர்கள் மக்களிடையே அமைதிக்காகவும் நல்ல உறவுக்காகவும் உழைக்கவும் மனித நேயம் காக்கப்படவும் மக்களின் வாழ்வு ஏற்றம் பெறவும் தேவையான நல்ல உள்ளங்களும் நேர்மையும் கொண்டவர்களாக பணிபுரிய இறைவா மன்றாடுகிறோம். வெற்றியின் நாயகனே எம் இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்தித்த அனைத்து போராட்டங்களும் படும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்கும் வெற்றிவாக என்பதனை உணர்ந்து குடும்ப வாழ்வில் தனிமை, வருத்தம், நெருக்கடி, தோல்வி, வேதனை இவைகளில் இருந்து மீண்டும் எழுந்திட குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் தழைத்து ஓங்க வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலமுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்து தெளிவான வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வண்டமையில் நாம் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு திராட்சை செடியும் அல்லது உழைப்பின் பயமான ரசத்தை ஆண்டவரை தாழ்மையான வரம் ஆண்டவரை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அடிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இரத்தமும் ஒன்றாய் கலந்து இதை
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. சர்வநந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து மகிழவாடியோர் நண்பரே. விலகி ஓடி சென்று விட்டால் அழைத்து பெற்ற விருந்து உண்டு. அன்பின் அரசின் நுழைந்திடுங்கள். ஆண்டவர் என் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்திச் செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.